உங்களது மனம் கவர்ந்த அன்புக்கினியருடனான காதல் வாழ்க்கையில கட்டாயம். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பான நல்ல. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் யாரெல்லாம் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் சுபகாரிய தினங்களாக திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட ஆண்டவனை இத்தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவானுடன் சந்திர பகவான் சேர்க்கை மாலை 5:45 வரை உள்ளதுங்க. அதன் பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து விடுகிறார். இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று காணப்படுகிறாருங்க. மேலும் குருவும் புதனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான மிகுந்த யோகமான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் தொட்டது துலங்கும் ஒரு பொன்னான தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையான உதவிகள் கிடைக்கும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியத்தை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டார்கெட் போடுங்க. அப்படி அந்த லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியத்தையும் எழுதுங்க. ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்களும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அப்படி எல்லா காரியங்களும் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. உங்களால் ஒரு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாளாகவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்குங்க. புதிதாக தொழில் கிளை ஆரம்பிக்கிறது, அதாவது பிஸ்னஸ்ல ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ்ல புதிதாக பிரான்ச் ஓப்பன் பண்றது போன்ற உங்களது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுதுங்க. கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருக்கு. இன்றைய தினம் அடுத்த ஒரு நலனுக்காக நீங்கள் அக்கறை காட்டினீங்க அப்படின்னா அந்த நலன் அந்த அக்கறை மூலமாக உங்களுக்கும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே மற்றவர்களுக்காக இன்றைய தினம் உதவி செய்வதில் நேரத்தை அதிகமாக செலவிடலாம். இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அமைதி கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் மன நிறைவான நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையும். உங்களது குழந்தைகளுடைய எதிர்கால கனவுகளை நிஜமாக்கி அதை நீங்கள் இன்றைய தினம் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே உங்களது குழந்தைகள் கனவுகள் இன்றைய தினம் நனவாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்துவதற்கு சீரியஸாக இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக உங்களது நெருங்கிய நண்பர்கள் அல்லது சில பேர் நீதிமன்றத்திற்கு அப்பீல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எதிராக ஏதாவது கோர்ட்ல கேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கலாம். இன்றைய தினம் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து நல்ல பரிசுகளும் பாராட்டுகளும் வரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையுங்க. எனவே இன்றைய தினம் இரண்டுமே இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவு மன மகிழ்ச்சிகள் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு. எனவே கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அனைத்து விதமான ஆரோக்கிய சம்பந்தமான குறைபாடுகளும் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை செலவிடுறது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் இன்றைய தினம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா எதிர்காலத்தில் சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில் அல்லது உங்களது அன்புக்குரியவரிடத்திற்கு இடையில் சில பேர் கோல்மூட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவுடன் இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம் நல்ல எண்ணங்கள் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. எதுவாக இருந்தாலும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருப்பது நல்லது. மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை அப்படியே நம்பிக்கிட்டு அதற்கான நீங்கள் ரியாக்ஷன் பண்ண வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய தினம் கட்டாயமாக அவசியமாக பொறுமையுடன் செயல்படுங்கள் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையிலும் அப்படிதான்.
இன்றைய தினம் நீங்கள் சற்று நிதானித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் எந்த விதமான காரியங்களுக்காகவும் நீங்கள் கோபப்பட வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் நிதானத்துடன் நடந்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும். திருமணங்கள் உங்களது இல்லத்தில் விரைவில் நடைபெறக்கூடிய வகையில் திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசிபலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைட் ரெட் கலர், பிரைட் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலர் அமையுங்க. வெளிர் சிகப்பு அந்த கலர் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம். இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்திருந்த சண்டை சச்சரவுகள் நீங்குங்க. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய யோகம் இருக்கு. உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது உங்களது தாய்வழி உறவினர்கள் கருத்துக்களை நீங்கள் ஆமோதிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே மொத்தத்தில் இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும், சண்டை சச்சரவுகள் நீங்கும். உறவினர்களிடம் எப்பொழுதுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போறது என்னைக்குமே நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு வெளியே தொடர்பான சில பயண வாய்ப்புகள் அமைந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு நீங்கள் நல்ல புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமைப்பெறுங்க. எனவே உங்களது சக நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் நன்காக புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களது காரியங்களையும் உங்களது சிந்தனைகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஹைலைட்டான விஷயங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல ஆர்வங்கள் உண்டு. புதுசாக நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களை சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாதுங்கிறதுனால அனைவருமே லைக் பட்டனை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அழுத்தி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் புதியவர்கள் இப்பொழுது அழுத்திக் கொண்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நமது நாளைய ராசி பலன்கள், செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.